Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எனிவே. இந்த எனிவே பத்தி தான் நாம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாமா? ஓகே. எனிவே அப்படினா எப்படியும் நம்ம சொல்லுவோம்ல, எப்படியும் அவன் என்ன கண்டுபிடிச்சிடுவான், எப்படியும் அவனுக்கு தெரிஞ்சிடும், எப்படியும் அவன் கோவப்படுவான், எப்படியும் அவன் இங்க வர மாட்டான். நம்ம சொல்லுவோம்ல, இது ரொம்ப தூரம், எப்படியும் அவன் இங்க வந்துட மாட்டான். அதே போல எப்படியும் அவன் என்ன மறந்துடுவான். இந்த மாதிரி எப்படியும் அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கறதா எனிவே. சரி, ஓகே. இல்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அவன் எப்படியும் இங்க வர மாட்டான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் எப்படியும் இங்க வர மாட்டான். இது வந்து என்னது, ரொம்ப தூரம், எப்படியும் அவன் இங்க வர மாட்டான். இது எப்படி சொல்றது? வரமாட்டான் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம் தானே. அப்ப இது எப்படி சொல்றது பாருங்க. இந்த எப்படியும் அர்த்தத்தை கொடுக்கறதா என்னது, எனிவே. இந்த எனிவே வந்து நம்ம சென்டென்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, இல்ல லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. சரியா? இத நான் ஃபர்ஸ்ட் போடுறேன். சரியா? எனிவே. அடுத்து அவன் இங்க வரமாட்டான். அவன் இங்க வரமாட்டானா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். அது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன போடணும்? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல போடும்போது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம நெகட்டிவ்க்கு won't யூஸ் பண்ணுவோம். won't. சரியா? அது will not, அதுக்கு பதில் தான் won't. will not, அதுக்கு பதில் தான் என்னது, won't போடுவோம். சரியா? அதுக்கு அடுத்து என்னது, verb. verb எது? வரமாட்டா, அந்த வரக்கூடிய செயல். வாரதுக்கு இங்கிலீஷ்ல come. அடுத்து இங்க அப்படின்னா here. ஓகே. அப்போ அவன் எப்படியும் இங்க வரமாட்டான் அப்படின்னா anyway he won't come here. anyway he won't come here. இது he won't come here anyway. இந்த மாதிரி லாஸ்ட் anyway போட்டுக்கலாம். சரியா? அடுத்து அவர்கள் எப்படியும் நமக்கு உதவ மாட்டார்கள். நம்ம சொல்லுவோம்ல, அவங்க எப்படியும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. அவர்கள் எப்படியும், அந்த எப்படியும் அத ஃபர்ஸ்ட் போடுவோமா, எனிவே. எனிவே. அடுத்து அவர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம், இன்னொன்னு நெகட்டிவ் தானே. ஃபியூச்சரை மெயின் பண்ணி நெகட்டிவ். அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் அவர்கள், அவர்கள்னா they, சப்ஜெக்ட். ஓகே. அவர்கள் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இருக்க மாட்டோம், மற்றவங்களை தான், ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? அப்போ மற்றவங்க நம்ம மென்ஷன் பண்ணும் போது அவர்கள் சொல்லுவோம், அதுக்கு they. சரியா? அந்த இடத்துல நம்மளையே சேர்த்து சொல்றோம் அப்படின்னா அங்க என்ன போடணும், we போடணும். ஓகே, சப்ஜெக்ட் we. இங்க வந்து மற்றவங்களை மட்டும் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அங்க they. அடுத்து என்ன போடணும், உதவ மாட்டார்கள், நெகட்டிவ் தான், ஃபியூச்சர் டென்ஸ் படி நெகட்டிவ். அப்போ won't. அடுத்து என்ன, உதவுறது. உதவுறதுக்கு verb help. உதவுறதுக்கு இங்கிலீஷ்ல help. ஓகே. அடுத்து நமக்கு, நமக்குன்னா us. இது வந்து ஆப்ஜெக்ட். சரி, நமக்கு us. அப்போ அவங்க வந்து எப்படியும் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? anyway they won't help us. anyway they won't help us. ஓகே. நெக்ஸ்ட் அவன் எப்படியும் கோவப்படுவான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் வந்து எப்படியும் கோவப்படுவான் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? இந்த விஷயத்த அறிஞ்சானா அவன் எப்படியும் கோவப்படுவான், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது எப்படி சொல்றது? அவன் எப்படியும், அந்த எப்படியும் அப்படின்னா anyway. அடுத்து அவன் கோவப்படுவான், ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். ஓகே. அப்ப ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்லும்போது எப்படி சொல்றது? இன்னொன்னு என்னன்னா, கோவப்படுறது அது வந்து என்னது, தன்னுடைய நிலையை நம்ம சொல்றது. ஓகே. தன்னுடைய நிலையை சொல்லும் போது அங்க be verb தான் யூஸ் பண்ணுவோம். மெயின் verb-க்கு பதிலா நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவன் சப்ஜெக்ட் he. அதுக்கு அடுத்து என்ன, கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, இது எல்லாமே என்னது, தன்னுடைய நிலையை சொல்றது. ஓகே. அப்ப என்னன்னா நம்ம அங்க be verb யூஸ் பண்ணுவோம். be verb am, is, are, was, were, will be. ஓகே. am, is, are இந்த மூணுமே பிரசன்ட்க்கு யூஸ் பண்ணுவோம். was, were வந்து பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுவோம்.
will be வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அவன் எப்படியும் கோவப்படுவான் அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றது. அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்லும் போது அங்க என்னது will be சேர்க்கணும். ஓகே, அப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்னது வரும்? will be. தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல will be போட்டுட்டு அடுத்து என்ன? கோவப்படுவான், angry. ஓகே, அப்போ அவன் எப்படியும் கோவப்படுவான் அப்படின்னா anyway he will be angry. anyway he will be angry. ஓகே, இல்ல he will be angry anyway அப்படின்னு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. சரி, அந்த anyway லாஸ்ட் போட்டாலும் ஒண்ணும் இல்ல. அடுத்து நான் எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? கண்டுபிடிச்சிருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. இது எப்படி சொல்றது? நான் எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவேன் இந்த மாதிரி சொல்றேன். எப்படியும் எனிவே. அடுத்து சப்ஜெக்ட் நான்னா ஐ. அடுத்து என்ன? அவனை கண்டுபிடிச்சிருவேன். என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி சொல்றோம், அதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். சரியா? அப்போ பாசிட்டிவ் இங்க என்ன போடணும்? will போடணும். மெயின் வெர்ப் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம will போடுவோம். இல்ல தன்னுடைய நிலையை சொல்ற இடத்துல அங்க என்னது? will be போடுவோம். சரியா? be verb சேர்ப்போம். அப்ப இங்க will மட்டும் போட்டா போதும். will போட்டுட்டு அந்த verb எது? கண்டுபிடிக்கக்கூடிய செயல், கண்டுபிடிக்கிற ஃபைன். ஓகே, கூட verb எழுதினா போதும். அடுத்து என்னன்னா அவனை, ஆப்ஜெக்ட் him. சரியா? அப்போ நான் எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னா anyway I will find him. anyway I will find him. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எப்படியும் நீ அதை செய்தாக வேண்டும். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு கட்டாயத்தின் பேர்ல நீ எப்படியும் இத வந்து செஞ்சாகணும், செய்தாக வேண்டும். இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது அங்க என்னன்னா ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம வந்து இதை செய்யணும்னு சொல்லும் போது அங்க என்ன யூஸ் பண்ணணும்? have to யூஸ் பண்ணி பேசுவோம். சரியா? அப்ப எப்படி? எப்படியும் சொல்லும் போது anyway தானே. anyway. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் நீனா யூ. சப்ஜெக்ட் போட்டாச்சு. அடுத்து என்னது? ஒரு விஷயத்த செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கட்டாயத்தின் பேர்ல நம்ம பண்ணணும் அப்படின்னா அங்க have to யூஸ் பண்ணணும். have to போட்டுட்டு அடுத்து என்ன வரணும்? verb அப்படியே எழுதலாம். செய்தாக வேண்டும். ஏதோ ஒரு விஷயத்த செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே, verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, have to க்கு அடுத்து என்ன? அதைனா இட்டுன்னு சொல்லலாம், இல்ல தட்னு சொல்லிக்கலாம். சரியா? அப்போ எப்படியும் நீ அதை செய்தாக வேண்டும், எப்படியும் நீ அதை வந்து செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னா எப்படி சொல்றது? anyway you have to do it. anyway you have to do it. ஓகே, அடுத்து எப்படியும் அது நடக்காது. நம்ம சொல்லுவோம்ல, எப்படியும் அது நடக்காது. இது என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம். ஓகே, அப்ப இது எப்படி சொல்றது? எப்படியும் அது நடக்காதுன்னு சொல்றது. எப்படியும் anyway. அடுத்து எப்படியும் அது நடக்காது. ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். அப்ப அந்த அதுதான் என்னது? சப்ஜெக்ட் it. ஓகே, அதுக்கு அடுத்து என்ன வரும்? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்லும் போது அங்க என்ன? won't யூஸ் பண்ணும் தானே. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து won't. அடுத்து என்ன? அந்த verb அப்படியே எழுதுவோம். நடக்காது, ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறத பத்தி பேசும். happen. ஓகே, அப்போ எப்படியும் அது நடக்காது அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? anyway it won't happen. anyway it won't happen. ஓகே, அடுத்து எப்படியும் உன்னால் அவர்களை சமாளிக்க முடியாது. நம்ம சொல்லுவோம்ல, எப்படியும் உன்னால அவங்களை சமாளிக்க முடியாது, உன்னால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது. இதை எப்படி சொல்லலாம் பாருங்க? எப்படியும்னா anyway. anyway போட்டுட்டு உன்னால் அவர்களை சமாளிக்க முடியாது, ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த முடியாது அதுக்கு என்னது? can't யூஸ் பண்ணும் தானே. அப்ப எப்படி? ஃபர்ஸ்ட் உன்னால் சப்ஜெக்ட் யூ போடணும். அடுத்துதான் என்னது? அவர்களை சமாளிக்க முடியாது. அந்த முடியாது மாடல் வெர்ப் can't நெகட்டிவ். சரியா? முடியும்னா
முடியாதுன்னா can't. அடுத்து என்ன, அவர்களை சமாளிக்க, அடுத்த verb என்னது, சமாளிக்கிறது, அது manage. இல்ல handling கூட போட்டுக்கலாம். அடுத்து அவர்களை, அவர்களையும் சொல்லும்போது them, object. ஓகே, அவர்கள் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து they வரும், தேயோட ஆப்ஜெக்ட் தான் என்னது them. ஓகே, அப்போ எப்படியும் உன்னால அவங்கள சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், anyway you can't manage them. anyway you can't manage them. ஓகே, அடுத்து எப்படியும் அவ என்ன மறந்திருப்பா, நம்ம சொல்லுவோம்ல எப்படியும் அவ என்ன மறந்திருப்பா. மறந்திருப்பான்னு சொல்லிட்டு மறப்பான்னு சொல்லிட்டு நம்ம கான்பிடண்டா சொல்ல முடியாது. ஆனா என்னது, ஒரு கற்பனையா நம்ம நினைக்கிறோம் அவ என்ன எப்படியும் மறந்திருப்பா அப்படின்னு. அந்த கற்பனை சிச்சுவேஷன் இமேஜின் பண்றது, சரியா? அப்ப அதுக்கு என்னன்னா would have யூஸ் பண்ணுவோம். மறந்திருப்பாள், லாஸ்ட் அந்த மறந்திருப்பாள், பால், பான், இந்த மாதிரி பேன், மறந்திருப்பேன், மறந்திருப்பாள், மறந்திருப்பார்கள், அப்படி அந்த மாதிரி வரும்போது அங்க என்ன பால், பான், பால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அங்க would have யூஸ் பண்ணுவோம், சரியா? would have யூஸ் பண்ணி பேசுவோம். ஒரு செயல் வந்து கண்டிப்பா என்னது பாஸ்ட்ல நடந்திருக்காது. ஆனா என்னது, ஒரு இமேஜின் பண்ணி அவ வந்து என்ன மறந்திருப்பா, அவ அங்க போயிருப்பா, அவ வந்து சாப்பிட்டிருப்பா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஒரு இமேஜின் பண்ணி கற்பனையான சிச்சுவேஷன் சொல்லும் போது அங்க would have யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம், சரி? அப்ப எப்படியும், எப்படியும் சொன்னா anyway போட்டுட்டு அடுத்து என்ன சப்ஜெக்ட் அவள், அவள்னா she. ஷீக்கு அடுத்துதான் என்ன போடுவோம், என்னை மறந்திருப்பாள். ஒரு கற்பனையான சிச்சுவேஷன் நம்ம சொல்றோம் would have, அதுக்குதான் என்னது would have போட்டுட்டு அடுத்துதான் verb எது, மறக்கக்கூடிய செயல். மறக்கிறது இங்க என்னன்னா அந்த would have வந்தாலே verb எப்பவுமே V3 past participle formல இருக்கும். அப்போ மறக்கிறதுக்கு forget, அதோட past forgot, past participle forgotten. Okay, forgotten. Forgotten. இது வந்து verb B3 formல இருக்கும், சரியா? அடுத்து யார மறந்திருப்பா, என்னை, என்னைனா me. ஓகே, அப்போ எப்படியும் அவ என்ன மறந்திருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், anyway she would have forgotten me. anyway she would have forgotten me. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, எப்படியும் என் அம்மா வந்து என்ன உன்னோட அனுப்ப மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம்ல எப்படியும் என் அம்மா வந்து என்னது என்ன உங்கூட அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க, எப்படியும் அதுக்கு என்ன பண்ணுவோம் anyway. anyway அடுத்து என்னது, என் அம்மா என்ன வந்து உங்கூட அனுப்ப மாட்டாங்க அப்படின்னா ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம் தானே. அப்ப எப்படி, என் அம்மா, இதுதான் என்னது சப்ஜெக்ட். என் அம்மானா மை mom, சரியா? மை mom. அடுத்து என்னை உன்னோட அனுப்ப மாட்டாங்க, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நெகட்டிவ்ல சொல்லும் போது அங்க won't யூஸ் பண்றது. won't போட்டுட்டு அந்த verb அனுப்புறதுக்கு send. அடுத்து யார் அனுப்ப மாட்டாங்க, என்னை, என்னைனா me. அடுத்து யார் கூட, உன்னோடு, உங்கூட அப்படின்னு. அப்போ உன்னுடன், உங்கூட அப்படின்னு சொல்லும் போது வித் போடணும், சரியா? வித் போட்டு அடுத்து உன்னை மென்ஷன் பண்ணும்போது யூ. அப்போ வித் யூ அப்படின்னா உன்னோடு, உங்கூட, உன்னுடன் அப்படின்னு அர்த்தம், சரியா? உங்கூட அனுப்ப மாட்டாங்க, அப்போ உங்கூடனா வித் யூ. அப்போ எப்படியும் என் அம்மா வந்து என்ன உங்கூட அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், anyway my mom won't send me with you. anyway my mom won't send me with you. okay, அடுத்து எப்படியும் எனக்கு இந்த வேலை கிடைக்கும். நம்ம சொல்றோம்ல எப்படியும் எனக்கு இந்த வேலை கிடைக்கும். இது எப்படி சொல்றது, எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா இனிமேல் தான் நடக்க போகுது, ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம். அப்ப எப்படி, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படி சொல்றது, பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான் தானே. அப்ப எப்படியும் anyway. அடுத்து என்ன, எனக்கு, சப்ஜெக்ட் என்ன, எனக்கு, ஐ. அதுக்கு அடுத்து ஃபியூச்சர் டென்ஸ் படி நம்ம என்ன போடுவோம், பாசிட்டிவ்க்கு will போடுவோம் தானே.
will போட்டுட்டு அடுத்த verb இந்த வேலை கிடைக்கும். ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா get. ஓகே, get. அதுக்கு அடுத்து என்ன கிடைக்கும்? இந்த வேலை. அப்போ this job. ஓகே, அப்போ எப்படியும் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா anyway I will get this job. anyway I will get this job. ஓகே, அடுத்து எப்படியும் நான் சரியான நேரத்துக்கு வந்து சேருவேன். நம்ம சொல்லுவோம்ல, எப்படியும் நான் சரியான நேரத்துக்கு என்னது வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. சரியான நேரத்துக்கு வந்து சேருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. அப்போ எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். அப்போ எப்படியும் எனிவே. அடுத்து சப்ஜெக்ட் என்ன? நான்னா ஐ. அடுத்து சரியான நேரத்துக்கு வந்து சேருவேன் ஃபியூச்சர் டென்ஸ் படி பாசிட்டிவ்க்கு வில் போடும் தானே. அடுத்து என்ன? வெர்ப். வந்து சேர்றதுக்கு அரே. இது கரெக்டா இருக்கும். சரி, அரே வந்து சேர்றதுக்கு அரே. அடுத்து சரியான நேரத்துக்கு அப்படின்னா ஆன் டைம். சரியான நேரத்துக்குன்னா ஆன் டைம். ஓகே, அப்போ எப்படியும் நான் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றது? எனிவே ஐ வில் அரைவ் ஆன் டைம். எனிவே ஐ வில் அரைவ் ஆன் டைம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. எப்படியும் நான் இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படியும் இந்த எக்ஸாம்ல என்னது பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது பாருங்க. தேர்ச்சி பெறுவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம சொல்றோம் தானே. அப்ப எப்படி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படி எப்படியும் எனிவே. அடுத்து சப்ஜெக்ட் என்ன? நான்னா ஐ. அதுக்கு அடுத்து இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுவேன் ஃபியூச்சர் டென்ஸ் படி பாசிட்டிவ் சென்டென்ஸ் தானே. வில் போட்டுட்டு அடுத்து verb தேர்ச்சி பெறறதுக்கு பாஸ். அடுத்து இந்த தேர்வில் this exam. ஓகே, அப்போ எப்படியும் நான் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் எப்படியும் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு. இது எப்படி சொல்றது? எனிவே ஐ வில் பாஸ் திஸ் எக்ஸாம். எனிவே ஐ வில் பாஸ் திஸ் எக்ஸாம். அடுத்து அவ எப்படியும் என் பேச்ச கேட்க மாட்டா. நம்ம சொல்லுவோம்ல, அவ எப்படியும் நான் சொல்றதை கேட்க மாட்டா, இல்ல என் பேச்ச கேட்க மாட்டா. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றது? பேச்சை கேட்க மாட்டாள் ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம் தானே. அப்ப எப்படி? எப்படியும் எனிவே அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் அவள். அவள்னா she. அடுத்து என் பேச்சை நான் சொல்றத கேட்க மாட்டா. அப்போ என்னது? ஃபியூச்சர் டென்ஸ் படி நெகட்டிவ். அப்போ won't போட்டுட்டு அடுத்து என் பேச்சை கேட்க மாட்டா. அத பேச்சை கேட்கறதுக்கு listen. அடுத்து யாரோட பேச்சு? என் பேச்சு. அப்போ to போட்டு me. ஓகே, லிசனுக்கு அடுத்து நீங்க வந்து யாரை மென்ஷன் பண்றீங்களோ அப்போ to போட்டு me. ஓகே, to போட்டு அந்த ஆப்ஜெக்ட் எழுதணும். அப்ப என் பேச்சு அப்படின்னு சொன்னனாலதான் me, என்னை மென்ஷன் பண்றது me. சரி, அப்போ அவ எப்படியும் என் பேச்சை கேட்க மாட்டா, இல்ல அவ எப்படியும் நான் சொல்றதை கேட்க மாட்டா. இந்த மாதிரி நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? எனிவே she won't listen to me. எனிவே she won't listen to me. அடுத்து எப்படியும் இந்த திருமணம் நடக்காது. நம்ம சொல்லுவோம்ல, எப்படியும் இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு. இது எப்படி சொல்றது? எப்படியும் இந்த மேரேஜ் நடக்காது ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம நெகட்டிவ்ல சொல்றது. சரியா? அப்ப எப்படி? எப்படியும் எனிவே. அடுத்து என்ன? சப்ஜெக்ட் இந்த திருமணம். ஓகே, அப்போ this marriage. this marriage னு சொல்லலாம், இல்ல this wedding னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, this marriage இல்லனா this wedding. அடுத்து என்ன? நடக்காது நெகட்டிவ்ல சொல்றோம் தானே. won't போட்டுட்டு அடுத்து நடக்கிறது happen. ஓகே, அப்போ எப்படியும் இந்த திருமணம் நடக்காது, இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னா anyway this marriage won't happen. anyway this marriage won't happen. அடுத்து எப்படியும் அவன் அந்த காரை வாங்க மாட்டான். இது வந்து லாஸ்ட் ஒன் ஹோம்வொர்க். சரியா? எப்படியும் அவன் அந்த காரை வாங்க மாட்டான். இது எப்படி சொல்றதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ.